முத்திரைகளை அளித்து வரும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை சக்கரம் நிகழ்வில் நமக்கு தினம் ஒரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. காலை சக்கரம் நிகழ்வுல முத்திரை மருத்துவத்தின் மூலமாக தினந்தோறும் நம்ம ஒரு முத்திரை பார்த்துக்கிறோம். இன்றைய நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக முத்திரை பார்க்க போறோம். மன தைரியத்தையும் மனசுக்குள்ள ஆரோக்கியத்தன்மையும் என்றென்றும் நம்ம கூடயே தெய்வீகத்தன்மை இருக்கிறதுக்கான வேலையை செய்யுது. இதை ஒவ்வொரு சமயம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நரசிம்ம ஐயா வகுப்பெடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டே தான் இருப்பாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளங்கைகளை தேய்ச்சிட்டு இப்படி முகத்தை பார்க்க சொல்றாங்க இல்லையா, அந்த இதுதான் அந்த முக்கியமான விஷயம். இந்த உள்ளங்கையை நாம உறங்கி எழுந்த உடனே இந்த முகத்தை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இதை முத்திரைக்கு பேர் தர்சன முத்திரையின் பேர். உங்களுடைய கை விரல்களை சேர்த்துக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். இதுக்கு பேர் தர்சன முத்திரையின் பேரு. இந்த தர்சன முத்திரையை மானசீக தர்சன முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த தர்சன முத்திரையை செய்வதனால யாரு என்ன தெய்வங்களை வழிபட்டாலும் சரி, ஒட்டுகளுமே நம்ம உள்ளங்கை மூலமாக நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது தான் இந்த தர்சன முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுடைய வலதுகை இதை இப்படி கோர்த்து வச்சுக்கணும். கோர்த்து வச்சுக்கிட்டு உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க மடி மேல வச்சுக்க போறீங்க. மடி மேல வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அதுல இந்த வலது கை தான் முக்கிய பிரதானமா சொல்றதுனால ரெண்டு கையிலையும் சேர்த்து வச்சு மடி மேல வச்சுக்கலாம், அல்லது இடது கை கீழே வச்சு வலது கை மேல வச்சு இப்படி வைக்கலாம். இப்படி வச்சுக்கலாம் மடி மேல. அடுத்த முறையாக பாத்தீங்கன்னா ஒரு கையை கீழே வச்சு இன்னொரு கை இப்படி மேல வச்சு இப்படி உட்காந்து உட்காரலாம். ஸோ இது மாதிரி இந்த முத்திரையை 3 விதமாக செய்யலாம். இதுக்கு பேர் தர்சன முத்திரையின் பேரு. இன்னொரு முறை பாத்தீங்கன்னா இப்படி வச்சு நீங்க உங்களுடைய இந்த கை கீழே வச்சு இந்த கையை இப்படி பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி வைக்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தரிசனத்தை நீங்க பண்றது மூலமாக உங்களுக்கு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா இரையாற்றல் உள்ள போயிட்டே இருக்கும். இரையாற்றல் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோக மனசுல தைரியம் ஜாஸ்தியாகும். மன பயம் நீங்கிட்டு ஒரு நாள் முழுக்க நல்லவை மட்டுமே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு தெய்வ சக்தி உள்ள நடக்க தொடங்கும். இந்த முத்திரையில் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை என்னன்னா, பிரபஞ்ச மதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மேல் பகுதியில லட்சுமி தேவி இருக்கிறாங்க, இந்த உள்ளங்கள் நடுப்பகுதியில சரஸ்வதி இருப்பதாகவும், அதுக்கப்புறம் கீழே மகேஸ்வரி இருப்பதாகவும் ஒரு சித்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உள்ளங்கைக்குள்ளேயே 3 தெய்வங்களை உள்ளடக்கி வச்சு அந்த 3 தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கறதா அர்த்தம். லட்சுமிங்கிறது நமக்கு பணவசியம், தைரியம், மனோதைரியம் கொடுக்கக்கூடியது. சரஸ்வதிங்கிறது நம்முடைய அறிவு சார்ந்த விஷயம். அப்போ நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். தெய்வத்தை ஒதுக்கிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், பலம், அது சார்ந்த விஷயம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயம். அதுக்கப்புறம் மகேஸ்வரிங்கிறது பாத்தீங்கன்னா வீரம், ஆளுமை தன்மை கொண்டது. இந்த 3 விஷயத்தையும் உள்ளடக்கூடியதான் இந்த முத்திரை. ஸோ இந்த முத்திரையை செவ்வாய்க்கிழமை நீங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா மகா சக்தியை கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த முத்திரையை என்ன பண்ணுங்க, தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, கைகளை இப்படி கொடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு மடி மேல வச்சு கண்களை மூடி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காம பார்க்கணும், அதான் தரிசனம். இப்படி வச்சு பார்க்கணும், உள்ளங்கையை இப்படி பார்த்து உட்காந்துக்கணும், அதான் முக்கியம். அப்படி பார்த்துட்டு கண்களை மூடி உட்காந்துக்கணும். உட்காந்தீங்கனாலேயும் இந்த உள்ளங்கையிலிருந்து ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள போறதா நீங்க ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்படி அமைதியாக உட்காந்து தரிசிச்சு வாங்க. தினந்தோறும் நீங்கள் இந்த தரிசன முத்திரை செய்வதன் மூலமாக அனைத்து நலங்களையும் பெற முடியும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு முத்திரைகளை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க.